வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாட்டி சாப்பாடு வாங்க வந்திருக்கேன். சைனாவில் பாருங்க, ஃபர்னிச்சர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். பசி, குளிர் வேறு, கைகள்லாம் உடைச்சிருக்கு. அந்த சூடான சூப்பு இங்கே பாருங்க. மீன் உள்ள மீன் இருக்குது, சிக்கன் இருக்குது, வெஜிடபிள், அப்புறம் மிளகாய் அரைச்சி அப்படியே ஒரு கல்லறை போட்டுருக்கேன் பாருங்கள் மேலே. அதெல்லாம் மிளகாய் சாப்பிட வரேன். ஒரு பழங்காலத்து உணவு வாங்கணும். ஸ்டீம் தான் எல்லாமே. ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. பசி வேறு, மீன் வேறு, நல்ல மீனாக வச்சுருக்காங்க. கெண்டை மீன் எல்லாம். அந்த இது வந்து எல்லாம் ஸ்டீம்லேயே குக் பண்ணுறதுங்க. இந்த நம்ம மாதிரி கறி வைக்கிறது அதில் எல்லாம் ஸ்டீம் புட்டு தான். செம்மையாக இருக்குங்க. சரியான சாப்பாடு. வில்லேஜ் மக்கள் தான் எல்லாம் பழங்கால மக்கள். இங்கே வந்து ஒரு வண்டி கடை மாதிரி போட்டுருக்கோம். அந்த வரணும். இது ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக ஃபர்னிச்சர் மார்க்கெட்டு தான். இதுலேருந்து இது வந்து ஒரு பின்பக்கமாக இருக்குது. குளிரும் சரியான குளிருங்க. நேற்று இன்னைக்கெலாம் நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். சாக்கெட் வேறு இந்த சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்து போட்டு சாவடிக்குது குளிர். ஏமா நைட்டுக்கு இங்கே தான் தங்குற மாதிரி இருக்கும்போல ஹோட்டல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு தான் ஆங்காங்கே போகணும். மண்டையெல்லாம் வீங்கிடுச்சு குளிர். மூக்குலேருந்து தான் தண்ணி வடியுது. நல்லா சோறு நல்லா கொலையாக உழைச்சிருக்காங்க. அப்படியே அந்த சூப்பையும் கொடுத்துட்டு சூப்புக்கும் இந்த இதுக்கும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக சைனா வந்து அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பழகுங்க. கறியாக தின்னுக்கிட்டு இருக்காமல் இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மீனில் முள் தான் எனக்கு பயம். சூப்பராக கவலை. இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாட்டியம்மாக்கெலாம் ஒரு ஆங்கிலங்களே தெரியாது. நான் அதில் வந்துக்கிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ஆங்காங்கில் அப்பெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நம்ம போய் நின்னாலுமே பேச மாட்டாங்க நம்மகிட்ட. இவங்க எப்படி தெரியுமா, அவங்களுக்கு மொழி தெரியலைனாலும் அவங்க கூப்பிட்றாங்க, சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் தான் சைனாவில். அவுத்த மீன், கோழி, கீரை, செம்ம சாப்பாடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. மொழியே தெரியலைனாலும் எப்படின்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க நம்மளுக்கு வியாபாரத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சரியான காரமாக இருக்குது, மன்னிச்சுக்கங்க. அதனால தான் இந்த பாட்டியமெல்லாம் கூப்பிடுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஊரில். காசு கொடுத்தாச்சு. ஈசம்மன் 25 ஆரம்பி. பரவாயில்லைங்க. இது பாருங்கள் ஸ்ட்ரீமில் எப்படி வேகுதுன்னு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா கவனித்தாங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிடுங்க.